ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்படி ஒரு சேமியா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 7-8 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், ஒரு டீஸ்பூன் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இதுக்காக 2 சேமியா பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நல்லா காஞ்சு வர ஸ்டேஜில் தான் மற்ற மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நெய் வந்து இந்தளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒரு 2 துண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து வதக்கணும். பிரியாணிக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சில திங்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது டேஸ்ட்டுக்காக இல்லை, நான் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த கலர் பவுடரும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, நேச்சுரலாக கலர் வர வைக்க போகிறோம். அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு தக்காளி வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது மசாலா ஸ்பைசஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக, கருகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வதக்குறேன். வதக்கிட்டே இருந்தோம்னா தக்காளி நல்லா நமக்கு குழஞ்சி வந்துடும். இப்போ மூடி க்ளோஸ் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா தக்காளி நல்லா வதக்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 50 ml கர்ட் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏதாவது மட்டன், சிக்கன், வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் பிளெயினாக சேமியா பிரியாணி தான் செய்ய போகிறேன். இதுவே நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸோ இல்லை மட்டன், சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ்ஜாக செஞ்சு ஆட் பண்ண போகிறீங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம இதுக்காக தண்ணி ஊற்றி கலந்து விடணும். எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னா 2 பேக்கெட் சேமியாவுக்கு நான் ஒரு 200 ml-லேருந்து 250 ml தான் தண்ணியை ஊற்றிருப்பேன். அதுவே வந்து ஜாஸ்தி தான், இல்லைனா சேமியா குழஞ்சிரும். இந்த மாதிரி வறுத்த சேமியாவுக்கு நம்ம அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். கிளறி விடும்போது கொஞ்சம் ஜென்டிலாக கிளறி விடுங்க. ரொம்ப இதாக கிளறி விட்டோம்னா சேமியா எல்லாமே உடஞ்சிரும். அது ஒரு மாதிரி குழஞ்சு போயிடும். அதனால் நம்ம அந்த அளவுக்கு கிளறாமல் சும்மா ஜென்டிலாக மேலோட்டமாக கிளறி கொஞ்சம் மேலெல்லாம் தேய்ச்சி விட்டோம்னா எல்லா பக்கமும் ஈவனாக மசாலா ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆனதுக்கப்புறமேட்டு சிம் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறணும். அது நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. இப்போ 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இதை திரும்பவும் திருப்பி விடணும். ஏன்னா தண்ணி ரொம்பவுமே இஞ்சி இருக்காது, ஓரளவுக்கு மேலே ஒட்டிகிட்டு இருக்கும். அதுவும் இன்னும் ட்ரை ஆகணும் அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக அடி பிடிச்சதெல்லாம் கிளறி விட்டுட்டு நம்ம தேய்ச்சி விட்டுட்டு திரும்பவும் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் மட்டும் வெயிட் பண்ணால் போதும். சூப்பராக ரெடி ஆயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு. இது நைட் டின்னருக்கும் சரி, மார்னிங் டிஃபனுக்கும் சரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்ற கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.